கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூபாய் 1200க்கு விற்றால் லாபம் 20% இருக்கும் எனில் மடிக்கணினியின் அடக்க விலை காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கோபி என்பவர் ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மடிக்கணினியின் அடக்க விலை தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம 100% அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அதை 12% லாபத்திற்கு விற்றார் அப்படிங்கிறப்ப 100 + 12 112% அதை விற்றுப்பாரு. மேலும் அதை 1200 ரூபாய்க்கு விற்றார் அப்படின்னா லாபம் 20% இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ அதை எக்ஸ்ட்ரா 1200 ரூபாய்க்கு விற்றார் அப்படின்னா லாபம் 100 + 20 120% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கும் அப்படின்னா 112 இருந்து 120 அதிகரிச்சிருக்கும். அப்போ 120 - 112 எவ்வளோன்னு கேட்டோம் அப்படின்னா 8% அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 8% அப்படிங்கிறது நம்மளுக்கு 1200 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 8% 1200னா அதுலேருந்து 100% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மடிக்கணினியோட அடக்க விலை நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ 1200 8ஆல் அடித்தோம் அப்படின்னா 1% கிடைச்சிரும். அப்போ 1200 8ஆல் அடிக்கும்போது 150ன்னு வரும். அப்போ 150 அப்படிங்கிறது 1%. இப்போ 10% அப்படிங்கிறது 1500. அப்போ 100% அப்படிங்கிறது 15000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ மடிக்கணினியின் அடக்க விலை 15000. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 15000.